ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு உரித்து அதை நல்லா வந்து பொடிசாக இடித்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா 2 கிளறினீங்கன்னா வந்து பூண்டு வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வந்து வெங்காயம் நல்லா சுருங்கி நல்லா வந்து வதங்கும் போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மீடியமான சைஸ் தக்காளி 6 தக்காளி வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ணி அதை இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா டக்குன்னு வந்து வெந்துடும், நல்லா ஜூஸ் ஃபுல்லாக ஆகிடும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே வச்சிங்கனாலே நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா எப்படி வதங்கி எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா ஜூஸ் போல் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும். மிளகாய்த்தூள் வதக்கும் போது நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. தீய விட்டால் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து தீயாமல் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி இப்போ வந்து லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் சேர்த்துனா இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே விடுங்க. ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் எப்படி கொதித்து இந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது சொல்லிட்டு. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் முட்டையை வந்து 4 பக்கமும் கீறிட்டு அந்த முட்டையை வந்து இது கூட இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கிளறிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி முட்டை தொக்கு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து இந்த முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே. அதே மாதிரி சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.